வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று நவம்பர் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது. இது நாளைக்கு நவம்பர் 25ஆம் தேதி அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய போகுது. அது தொடர்ந்து நவம்பர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுவடைய போகுது. இது வலுவடைகிற காரணத்தினால நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான மழை நம்மளுடைய தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் கிடைக்க போகுது. இதனுடைய பாதையை நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகலாம். நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது. அதனால் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு பலத்த மழை நவம்பர் 25, 26, 27 இந்த தேதிகளில் நம்மளுடைய தமிழகத்துக்கு கிடைக்க போகுது. இதனுடைய பாதை இப்போது வரை அவங்க பார்த்திங்கன்னா எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு சொல்லலை. ஆனால் இதனுடைய பாதை, இதனுடைய நகர்வு எல்லாமே தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நெருக்கமாக தான் இருக்குது. இது போன்ற வானிலை செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்கணுன்னா நம்ம சேனல் நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.